ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கேம் பார்க்க போகிறோன்னா மேசிவ் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து டேங்கரில் போய் நம்ம ஃபைட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. டேங்கர் வரும், அது போக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்டாக் பண்ண வரும். ஓகே, ஸ்டார்ட் பேட்டில். ஆக்டிவ் ஸ்னைப்பர் மிஷன் ஆக்டிவ் ஆயிடுச்சு. நம்ம தான் அந்த டேங்கர் டெத் மேட்சஸ். ஓகேயா, லெஃப்ட் சைடில் இருக்கிற மேப்பில் வந்து நமக்கு ஷோ ஆகும் எங்கெங்கே என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். ஒரு இடத்துல நின்னோம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. இது ரீலோட் ஆகிற மட்டும் நம்ம சுட முடியாது. ஒரு தடவை சுட்டோம்னா வெடிக்காது, இன்னொரு தடவை சொன்னோம். ஓகே, டன். பிஏபியில் 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இங்கேருந்து அட்டாக் நடக்குது நம்ம மேலே. இந்த பேக்கில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இவனை ஒரு அட்டாக் பண்ணோம்னாலே நமக்கு இதை. ஓ நோ நோ, டபுள் கில். நம்மளை கவர் எடுக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஃப்ளைட்டு பறக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்காம விட்டேன் தான். ஃப்ளைட் அங்கேருந்து அட்டாக் பண்ணிட்டான். இருந்தாலும் நம்ம தான் ஸ்கோரில் ஃபஸ்ட்டு. கார்த்தி 95 கேடி 130 ஸ்கோர் எடுத்திருக்கோம். 2 பேர்த்த போட்டு தள்ளியிருக்கோம். ஒரு தடவை செத்துருக்கோம். ஆடடா, ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஓடு, கமான். அதை நம்ம போய் எடுக்க ஆகணும். எஸ், இந்த மாதிரி எனிமீஸை அடிச்சு உடச்சிட்டு அதை போய் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஓ நோ நோ நோ, கமான் ரீலோட். மொத்தம் 3 கில் அடிச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்கு. டார்கெட்டில் மாட்டாமல் கொஞ்சம் தூரம் போவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு சைனீஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு. சைனீஸ் ஏர்கிராஃப்டை பங்கம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஹோ, பக்கத்தில் ஒரு டேங்கி வந்துருச்சு. வின் பண்ணிட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 510 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். செகண்டாக எந்த கண்ட்ரின்னு தெரில. தேர்டு வந்து சைனீஸ் இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன், செகண்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறோம். 4 கோல்டு ஒரு ஃபியூல் கேன நமக்கு கிடச்சிருக்கு. 4000 கேஷ் பேட்டில்ஸ். பேக் டு ஹேங்கவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேம் மறுபடியும் ட்ரை பண்ணி போகிறோம். ட்ரை இட் நியூ. இந்த டேங்கி கேம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்கள். மேசிவ் வார்ஃபேர் அப்படின்ட்டு இருக்கும். என்ன அன்லிமிட்டடாக புல்லட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரீலோட் ஆகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் கடுப்பாக இருக்குது. கெட் ரெடி, ஸ்டார்ட். இஃப் யூ லவ் மேசிவ் வார்ஃபேர் டோன்ட் ஃபர்கெட் டு ரேட் இட். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சதுன்னா ரேட்டிங் கொடுக்க மறந்துடாதீங்க ப்ளே ஸ்டோரில். ஏன்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஆஹா, ஸ்னோஃபால். இது நம்ம மேப்பை பார்த்து விளையாடுப்ப பாருங்கள். முதல்ல எங்கேயோ ஒரு நமக்கு அடி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதான் இங்கே இருக்கான் கைக்குள்ள.
நெதர்லாண்டுக்காரன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவர் எடுத்துக்கணும். போடு போடு. அதாவது என்ன பண்ணா கவர் எடுத்துட்டு அந்த ரீலோட் ஆகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ண. இப்போ ரீலோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மேலே ஏதோ வந்து அட்டாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தப்பித்து ஓடிவிடு கைப்புள்ள. எங்க இருந்துடா வர்றான்னு தெரியலையே. யார் இந்த சோஃபியா? எங்க இருந்துடா சுட்ட? ஐயோ அர்ஜுன் இந்தியா. இன்னொரு இந்தியனை பார்த்துட்டோம். இந்தியனே ஒரு இந்தியனை போட்டு தள்ளிட்டா. துரோகி. போட்டு அர்ஜுனை போட்டோம்ல. சும்மா வந்துட்டா அர்ஜுன். மறுபடியும் நம்மளே போட்டு தள்ளுறோம். மறுபடியும் நம்மளே அர்ஜுனை போட்டு தள்ளிட்டோம். சவுதி அரேபியாவோட ஒரு டேங்கர் பார்த்துட்டேன். போடு. மறுபடியும் அந்த சவுதிய நம்ம ஹெல்த் தேவைப்படுது. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் அவனுங்களை கொல்றது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட துட்டி தான். ஓ நோ, ஹெல்த் எடுக்க போகிறக்குள்ள ஒருத்தர் சுட்டான். அப்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு 480 ஸ்கோரு, 7 கில்லு, 2 தடவை செத்துருக்கோம். Five, 4, 3. அங்கே நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். அதிக டேங்கீஸை போட்டு தள்ளி ரிவார்ட்ஸ் எடுத்து மறுபடியும் 3வது லெவல்லேருந்து 4வது லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே கலெக்ட் பேட்டில் கேஷ் வந்து 1035, 4000 ரூபா மொத்தம் அதில் இருக்கும். அந்த 1035 ரூபாய் நம்ம தூக்கியிருக்கோம். அவ்வளோ பேர் இருந்தாலுமே யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கெத்து.
கேஷ் எல்லாம் கொடுத்து வாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 35வது இடத்துக்கு வந்திருக்கோம். யூஎஸ் பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க स्ट्रीम லீடர் कर போர்டில். ऐप के बारे में यहाँ पर तुम नए என்னடா नए दोस्त बना அட்வர்டைஸ்மெண்ட்லாம் सकते हो। வருதுங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 35வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம். நம்ம தான் வந்து யூஎஸை தாண்டி முன்னாடி போகிறது தான் இந்த கேமில் நம்ம டார்கெட். வந்த ரிவார்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், இருக்கிற வண்டிக்கெல்லாம் போட்டு தள்ளுவோம். கெட் ரெடி. இந்த மேட்ச் நம்ம போயிட்டு வந்தோன்னா 35வது லெவலில் 35வது பிளேஸ் இந்த டோட்டல் ஆப்லேயே வந்து நம்ம இருக்கோம். அதுலேருந்து முன்னாடி போகணும். போடு. ரீலோட் அடச்சே. நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கணும்னா, அதாவது யாருக்கு பிளட்டு கம்மியாக இருக்கோ அந்த வண்டீஸில் போட்டு தள்ளணும் ஃபாஸ்ட்டாக. இந்தோனேஷியாவன் தம்பி. மூணு கில்லு போட்டு தள்ளிட்டு 3 பேத்த. வண்டிக்கு ஃபியூல் வேணும்டா. இன்னும் யாரையுமே காணோம். அப்போ மெடிக்கலை போய் தூக்கிட வேண்டிதான். எங்கிருந்துடா வந்துவி? நல்லா இருக்கு, நல்லா டைம் பாஸ் ஆகும் இந்த கேம் விளையாடுறதுக்கு. புகை இதே வண்டியில் நம்ம ஒளிஞ்சு ஆடுற மாதிரி தெரியுதுல்ல. சைனீஸ் பண்ணாட. ரீலோட். போச்சு, நம்மளை போட்டான்.
எஸ், இதுலேயும் நம்ம தான் வின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ். 620 ஸ்கோர் எடுத்திருக்கோம். 10 கில்லு, 10 பேர்த்த போட்டு தள்ளியிருக்கோம். ஒரே ஒரு தடவை செத்துருக்கோம். மற்ற எல்லாருமே பங்கம். இப்போ ஃபினிஷ் 1 to win கிரியேட். சில்வர் கிராஃப்ட் ஒன்று வின் பண்ணியிருக்கோம். மொத்தம் இதுவரை 34 டேங்கர் அண்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, பட் ஃப்ளைட்டை வந்து போட்டு தள்ளியிருக்கு மாமா. என்னதான் நீங்கள் வந்து ஓ நோ நோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்குன்னு ஒரு லீடர் போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி காமிக்கும். நீங்கள் வேணா பண்ணிக்கலாம். இதில் அந்தளவுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. பர்ச்சேஸ்லாம் பண்ணாதீங்க. சும்மா நார்மலாக ஒரு டைம் பாஸ்க்கு விளையாடலாம். ஃப்ரீ கோல்டுக்கு வந்து கிளைம் கொடுத்து வீடியோ பார்த்தோம்னா ஃப்ரீ கோல்டு வந்து நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்குங்க. மறுபடியும் பேட்டில் போவோமா? இது என்ன, இது மேப்பாக இருக்குமோ? ஆமாம், அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பேர்த்த கொண்டிருக்கோம். இதுக்கு ரிவார்டை கிளைம் பண்ணிக்குவோம். இதில் டோட்டல் லீடர் போர்டு எங்கே இருக்குது? நம்ம வந்து டோட்டலாக 35வது இடத்துல வந்து இருந்தோம். ஆக்சுவலாக அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் பண்ணி விளையாடலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் மெயின்டெனன்ஸ் பார்க்கலாமா? அடடா, ஒரு ஏர்க்ராஃப்ட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 50 கோல்டு வேணும். சரி, ஓகே, நம்மளதவே வச்சு விளையாண்டுட்டு வருவோம். மூணு கேன் ஃபியூல் காலி ஆக போகுது. இப்போ அதாவது நம்ம அந்த கோல்டு கட்டிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். 50 ஆச்சுன்னா நமக்கு ஹெலிகாப்டர் கிடச்சிரும். பறந்து பறந்து அதுக்கப்புறம் சொல்லலாம். டெத் மேட்ச், கில் மோஸ்ட் எனிமீஸ் டு வின் டெத் மேட்ச். அது எந்த கண்ட்ரி? ஜப்பான் நினைக்கிறேன். போடு. இந்தியன். எங்க இருந்துடா நமக்கு அடி விழுதுன்னு பார்த்தா நம்மளோட ரைட் லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு பண்ணாடை நம்மளை அடிச்சிட்டு. ஆமா, போச்சு. ஆஹா, ஒரு இந்தியன் கொல்லலாமாடா? இருடா வர்றேன். யூசர் 2428. ரஷ்யன். இப்போ நம்ம யாரை போட போகிறோம்னா, இது எந்த கண்ட்ரி? ஆஸ்திரேலியன்னு நினைக்கிறேன். பின்பக்கமாக புடநீல் அடித்தவன் யாருடா? ஐயோ, நம்மளை போட்டு தள்ள போகிறானுங்களே. ஓடுறா கைப்புள்ள.
மறுபடியும் இந்தியன். எத்தனையோ அதர் கண்ட்ரி பிளேஸ் இருக்கப்போ ஒரு இந்தியனி என்னடா வரண்டா. ஓடு. இந்த ஆஸ்திரேலியனா ஓ நோ இந்தியன். ஆல்ரெடி நம்ம இந்தியனை யாரோ சுட்டுருக்கான், நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு நினைக்கிறேன். ஹெல்த்து அட கருமமே. நம்மளை பயந்து ஓடுறான்னு நினைப்பானுங்க. ஆனா அடே எங்கிருந்துடா சொல்றீங்க? போச்சுடா. இந்த 178 இந்தியன் தானே. அட வேண்டாம் அவனே. என்னடா உன்னை போட்டு தள்ளிட்டு தான் இன்னைக்கு மறுவேடை. ஆடாஸ் கவர் எடுத்தாடவே தெரிலடா கருமம். சே ஐயோ இந்தியன். அண்ணானங்காட்டுக்குள்ள போய் நேரம் மாட்டிட்டேன். சே செகண்ட் பிளேஸ் இருந்தாலும் நம்ம இந்தியக்காரன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப பெருமையா இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்தியா கிடைச்சிருக்கு. தேர்டு வந்து சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். ஃபோர்த்து கனடா, ஃபிஃப்த்து தெரில. நம்ம அப்கிரேட் ஆகிட்டு பார்த்துக்குவோம். மறுபடியும் அவனை போய் போட்டு தள்ள போகிறோம். டஃப் கொடுப்போம், நாங்கள் டஃப் கொடுப்போம். அண்ணானங்காட்டுக்குள்ள அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. நான் அதை அப்புறம் வந்து இது பண்ணிக்கிறேன், ரேட்டிங் கொடுத்துக்கிறேன். इस वैलेंटाइन डे पर अगर आप வந்து நம்ம ஃபயர் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்கிரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மறுபடியும் பை லெவல் 3 வாங்குவோம். ஏன்னா நமக்கு ஃபயர் தான் இம்பார்ட்டன்ட். சப்ளை இது நான் இது பை லெவல் 1. ஆக்சுவலாக கொஞ்சம் அடிபட்டாலும் சீக்கிரம் சாவக்கூடாது. வண்டி என்ன புகையுது? இப்போ நம்ம கிட்ட இருக்க மொத்தத்தையும் வச்சு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அட்டாக் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, வெளியே சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
அப்கிரேட். பாவம் இந்த இன்ஜுரி, இதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விடுவோம். இப்போ நம்மளோட வண்டி வந்து அப்கிரேடபுள் வெஹிக்கிள் ஆயிடுச்சு. ஓகேயா, இனி போவோம். இனி இதில் அப்கிரேடில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துருமா? பேட்டில் ப்ளே 295 மோர் பேட்டில்ஸ் டு அன்லாக். 295 முடிச்சா தான் அடுத்த பேட்டிலா? இது எந்த கண்ட்ரி? சவுதின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளட்டு. ஓகே, ஆமாம், பயங்கரமாக இருக்கு நம்ம வண்டி. இப்போ ஏதோ பயங்கர மெட்டல் மாதிரி இருக்குது. ஆனாலும் எவனோ அட்டாக் பண்ணுறாடா. டே 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 இங்கேருந்து அட்டாக் விழுது நமக்கு. ஒரு சைனீஸ் அட்டாக் வருது நமக்கு. இது பங்களாதேஷியா? இது எங்க இருந்து நான் வந்துச்சு? ஆட இந்தியன். அங்க நம்ம இந்தியன் சைனீஸ் சண்டை போட்டு இருக்காங்க. எங்கிருந்து நான் வந்து இடிச்சிட்டானா? என்னடா இது? அட கருமமே, எங்க இருந்துடா வர்றீங்க? எனக்கு நீ யூசர் இந்தியன் கை சே.
ஒரு பைக்கில் போட்டு தள்ளுறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி அதுலேருந்து வர ரிவார்ட்ஸே எடுக்கணும். அடுத்த 12 நிமிஷம் தான் இருக்கு. மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டமாடா. எல்லாம் ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. நம்ம கிட்ட மட்டும் ஃப்ளைட்டை வாங்காம இதை அப்கிரேட் பண்ணிட்டு வந்து தப்பு பண்ணிட்டியேடா. நம்ம கிட்ட கோல்டு இந்த எவ்வளவு இருக்கு? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் நம்மள ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கி ஆகணும். இதை அப்கிரேட் பண்ணியுமே ஒரே சொல்ல அது அடித்து கொள்ளவே இல்லை. நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டோம். பெயிண்ட் அடிப்போமா? பார்த்தீங்கன்னா அட்டாக் ரேட்னு ஒன்று இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா தான். இதற்கு நம்மளிடம் காயின் இல்லை. இப்போதைக்கு ஒரு 10 காயின் தான் இருக்கு. வாங்கியாச்சு. ஓகே டன். போலாமா மக்களே? பெயிண்ட் அடிக்க காசு இல்லை. இந்த மேட்சை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்குவோம். இந்த வாட்டி நம்ம ஃப்ளைட்டை எடுத்து ஹெலிகாப்டர் அட்டாக் தான். சிக்கு 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 சிக்கு. இப்போ பாருங்க ஹெலிகாப்டர் எப்படி ஓட்ட. ஐயோ ஹெலிகாப்டர் சூஸ் பண்ணலாம். இதை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் 5 4 3 2 1. யாரு? மேஜரா? மேஜர் ரமன். மேஜர் ஒமன். ஒமன் நம்ம டேங்கரை வந்து யூஎஸ் ஆட வேணாம் அவனே. இந்த மேய்ச்சர் அவனை போட்டு தள்ள விட மாட்டேன். கமான் கமான்.
என்னை விட 2 கிலோ எடுத்திருக்கான் வேஸ்ட் ஃபெல்லோ. அடே டேன்லி, ஒளிஞ்சு நின்று பார்க்காம அவனை போட்டு தள்ளுவானா? இன்னொரு ஸ்விஸ் பிளேயர். என்னடா அது ஆன் பண்ணா? அடே ஸ்விஸ் பிளேயர், ஓட்ட தெரியலடா, என்கிட்டயாவது கொடுக்கலாம்லடா. Five, 4, 3, 2. Second place, Major Raman. என்கிட்ட ஒரு ஃப்ளைட் இருந்தால் காணிச்சு தரேன்டா. இருந்துச்சே ஃப்ளைட் என்கிட்ட ஒன்று. அண்ணா காட்டுக்குள்ள இந்த வாட்டி நம்ம கரெக்டா நம்மளோட வைக்கில் ஆட் ஆன மாதிரி தெரில. ஓகே டன். இந்த வாட்டி நம்ம வெளுக்க போறோம். டாப் லெஜெண்ட் ஆகிற வார் டீம் சர்ச்சிங் லொகேஷன்ஸ். நமக்கான வார் பிளேஸை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. என்னடா எவ்வளவு சுட்டாலும் அப்கிரேடடா. நேருக்கு நேர்.
நம்மள ஒரு ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ண வருது பாய்ஸ். அதாவது இதெல்லாம் உடனே திருப்ப முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி நேருக்கு நேராக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு எங்க இருந்து அட்டாக் வருதுன்னு அந்த ஹெல்த் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்துல் வேற 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 மாதிரி. ஆஹா, இந்தியன் சிப் வருது. யாரை பார்த்தாலும் பயப்பட வேணாம்டா. நம்மளோட போச்சு. இப்போ நம்மளை கொண்டு நம்ம இந்தியனாக தான் இருப்பான் சொன்னல. இவ்வளவு பேர் இருக்கப்போ என்ன மட்டும் தேடியாட அடிக்கிற இருடா வரடா. இப்போ நமக்கும் நம்ம இந்தியனுக்கு தான் வந்து யுத்தமே போயிட்டுருக்கு. சாவுடா அப்துல், உன்னை நான் தான் போன வாட்டி முடித்தேன். இந்த வாட்டி நான் தான் முடிப்பேன். இந்தியன் நம்ம தான் ஜெயித்தோம். 800 பாயிண்ட்ஸ் எடுத்து 12 பேரை போட்டு சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியன் செகண்ட் சைடில் இருக்காரு. பிகம் ஏ விஐபி பிளேயர். 800 கில்ஸ். இப்போ எவ்வளோ கில் பண்ணியிருக்கோம்? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 9 Months Massive Warfare. பிடிச்சதா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க.